ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பிளிங். சாம்பிளிங்கில் என்னென்ன முக்கியமானது அப்படின்னா, அதாவது சாம்பிளிங் பாப்புலேஷன்னா என்னது, லார்ஜ் சாம்பிள்னா என்னது, ஸ்மால் சாம்பிள்னா என்னது, சாம்பிளிங் டெக்னிக்ஸ் என்னது, டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன்னா என்னது, சாம்பிள்னா என்னது அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ பாப்புலேஷன்ன்றது மீனிங் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் குரூப். இப்போ ஆல் தி டயபெட்டிக் பீப்புள் இன் எ கண்ட்ரி, தே ஆர் பாப்புலேஷன். ஐ எம் டேக்கிங் போர்ஷன் ஃப்ரம் தி சென்னை அப்படின்னா அது வந்து சாம்பிள். ஓகேவா? ஃபார் ஆல் தி பேஷண்ட்ஸ் வித் டயபெட்டிஸ் இன் அ கண்ட்ரி வந்து பாப்புலேஷன். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை மியூன்ற சிம்பிள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் சிக்மா. எ சாம்பிள், it is a subset of the population. அதனுடைய ஒரு பகுதி. Then it is called, it's a portion of it. Then it is called sample. So suppose you choose 200 diabetic patients for your study randomly, then it is a sample. Usually they take sample mean small s as standard deviation. அங்க sigma, இங்க mean is represented as mu. இங்க mean is represented as x bar, sample standard deviation as s. Okay. So sample, as we discussed, it is a subset of the larger population which you take for your study or analysis. Because why you take a sample? Because the studying the entire population can be tedious. It may be time consuming. It may have cost constraints. But sample, it should be a representative of the whole population. ஒரு பகுதி. ஓகேவா? அந்த மொத்தத்தையும் படிக்கிறது கஷ்டம். அதனால ஒரு பகுதியை எடுத்து நீங்க படிக்கிறது ஈஸி. பட் வாட் எவர் ரிசல்ட்ஸ் யூ ப்ரொடியூஸ், தட் ஷுட் ஃபிட் டு தி பாப்புலேஷன், ஷுட் பி யூஸ்ஃபுல் டு தி population. That is the intention of your study. So essential characteristics of a good sample, it should truly represent the entire population, free from bias, easily approachable, practical and economical. Sample size. What is sample size? How much sample I should take for my study? So that is called essence of sampling. So how many numbers I have to take for my study? Okay. So usually they use two terms. One is a larger sample size, one is a smaller sample size. Smaller means it is less than 30. Usually in the animal studies, if you have 3 groups or 5 groups, it will be 5 into 6 will be 30 animals. But when you study a clinical patient, it may be more than 30. You may need a larger sample. So statistical tests, usually smaller samples, we apply t-test or analysis of variance. But larger samples, we apply z-test. So எந்த டெஸ்ட் எதுக்குன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. சப்போஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு நியூ ஆன்டி டயபெட்டிக் மெடிகேஷன் ட்ரக் ஏ டெஸ்டட் அகேன்ஸ்ட் ட்ரக் பி for reducing blood sugar levels. Expected difference is 20 milligram per deciliter. Standard deviation வந்து லிட்ரேச்சர்லேருந்து எடுத்திருக்காங்க 50. At 5% significance level, power of the study 80% வச்சுக்கிட்டா எத்தனை பேஷண்ட்ஸை நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. n equal to z alpha by 2 z beta the whole square into sigma square by t square. சிக்மான்றது பாப்புலேஷனோடது. ஸோ அப்போ என்னன்றது என்னது, 2 groups, ட்ரக் ஏ ட்ரக் பி. இந்த z ஆல்ஃபா பை 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 1.96, பிகாஸ் இட் இஸ் எ டூ டெய்ல்டு டெஸ்ட், அதனால 1.96. z பீட்டா 80% பவர்ன்றதால 0.84 இன்டூ 50 ஸ்கொயர். 50 தானே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் டிஃபரன்ஸ் எக்ஸ்பெக்டட் டிஃபரன்ஸ் இஸ் 20, அதான் 20 ஸ்கொயர். ஸோ யூ நீட் 98 பேஷண்ட்ஸ் பர் குரூப். அதுதான் இதோட இன்ஃபரன்ஸ். ஸோ சப்போஸ் யூ மே எக்ஸ்பெக்டட் ட்ராப் அவுட், அதாவது 10% ட்ராப் அவுட் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கால்குலேட்டட் சாம்பிள் சைஸ் divided by 1 minus dropout rate. So 98 by 1 minus 1.1, that is this.
So that is the sample size required for your study will be approximately 109 per group. நம்ம இன்னும் சாம்பிள் சைஸ்லாம் பார்க்கலாம். இது ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சரியா? சரி. ஸோ டிஃபரன்ஸ் 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் இருக்குது. ஒன்று ரேண்டம் சாம்பிளிங், ஒன்று நான் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ரேண்டம் சாம்பிளிங்ன்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. ஸோ தேர் இஸ் அ லாஜிக் விச் இஸ் அப்ளைடு டு செலக்ட் தி சாம்பிள். But if it is based on the researcher convenience, it is non-random sampling. So risk of bias, if you have a probability, then the risk of bias will be less. அதாவது உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எரர் வரக்கூடிய அந்த ரிஸ்க் ஆஃப் எரர் வில் பி லெஸ் இன் கேஸ் ஆஃப் ரேண்டம் சாம்பிளிங். இட் வில் பி மோர் இன் தி நான் ரேண்டம் சாம்பிளிங். தென் ரெப்ரசன்டேஷன் will be high in case of random sampling. It may be low in case of non-random sampling, and sometimes you whatever the sample you take by non-random sampling may not exactly represent the true population. Generalizability, you can put the results to the entire population easily in case of random sampling, which may be lesser in case of non-random sampling. Cost and time, since you apply some logics, it is expensive and time consuming. But for your convenience, if you take, then it is cost effective and quick. So in the differentiation, பார்த்து வச்சுக்கோங்க. Next, sampling methods. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தோம். 2 சாம்பிளிங் மெத்தட், ஒன்று ரேண்டம், ஒன்று நான் ரேண்டம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ஆர் ரேண்டம் சாம்பிளிங். இட் இஸ் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். நான் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் என்னென்ன வகைப்படும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், தென் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங் அண்ட் ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக வைப்போம். இது பெரிய கொஸ்டின்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சப்போஸ் நீங்கள் வந்து சில லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சாம்பிள் பாப்புலேஷனை சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதாவது யூ யூஸ் சம் ரேண்டம் நம்பர்ஸ் ஆர் ரேண்டம் மெத்தட்ஸ். ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் குரூப் ஏ குரூப் பியை பிரிச்சுக்கிறீங்க. ஸோ ட்ரக் ஏ ட்ரக் பி, யார் ட்ரக் ஏ கொடுக்க போறீங்க, யார் ட்ரக் பி அப்படின்றத பிரிச்சுக்கிறது தான் இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அதுக்கு என்ன, இப்போ என்கிட்ட வந்து ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ யார் வந்து ட்ரக் ஏக்கு போவா இல்லை யார் பிளாசிபோக்கு போவா, அதை நான் பிரிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருடைய நம்பர்ஸ், ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், இவங்க 2, இவங்க 3, இந்த மாதிரி நம்பரிங் போட்டுறேன். இது எல்லாத்தையும் தூட்டி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டுறேன். அதுலேருந்து லாட்ரி மெத்தட். அப்போ என்னது, கை விட்டு எடுக்கிறது. அதுலேருந்து எந்த நம்பர் வருதோ அவங்க குரூப் 1, நெக்ஸ்ட் எது வருதோ குரூப் 2, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மெத்தட் பேர். ஸோ 5 வந்துச்சு, குரூப் 1. அடுத்து யார் வரா, குரூப் 2. அடுத்து யார் வர்றா, குரூப் 1. அடுத்து யார் வரா, குரூப் 2. இந்த மாதிரி பிரிச்சா இட் இஸ் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். பிகாஸ் ஈச் பர்சன் வில் ஹாவ் தி ஈக்குவல் சான்ஸ் டு கோ டு குரூப் 1 ஆர் குரூப் 2. அது சொன்னீங்கன்னா இது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். நெக்ஸ்ட், சப்போஸ் இந்த நம்பரிங்க வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டடா எடுக்கவும் பண்ணலாம், அது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மெத்தட். ஸோ இது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இது அன்பயாஸ்ட், சிம்பிள், ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் இருக்கும், பாப்புலேஷன் செக்மெண்டேஷன் இதில் தேவையில்ல, காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் குவிக். பட் நான் ரேண்டம் கம்பேர் பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. இப்போ மொத்த பாப்புலேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த சாம்பிளை சொல்ல முடியும். லார்ஜர் பாப்புலேஷன் வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சப் குரூப்ஸ் இதுல ஏதாச்சும் பிரிக்கும் போதும் கஷ்டப்படும். ஃபிளெக்சிபிலிட்டி லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ in a pharmaceutical clinical trial for a new drug, 1000 eligible patients in a hospital database இருக்கிறாங்க. நீங்க வந்து ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். 200 பேஷண்ட்டை படிக்க போறீங்க. ஸோ ரேண்டம்லி இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு 200 பேரை நீங்கள் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் மூலியமாக எடுத்து இந்த 1000 பேரையும் உள்ளே போட்டுட்டு அதுலேருந்து 200 ரேண்டம் நம்பர்ஸை எடுத்து நீங்கள் படிக்கலாம். தட் இஸ் கால்ட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இது வந்து அதில் இன்னொரு வகை வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ன்றது எப்போவுமே இந்த இன்டர்வல் அப்படின்னு வந்து, தட் மீன்ஸ் கே வேல்யூ இருக்கும். இது அந்த கே தான் இன்டர்வல் வேல்யூ. இப்போ எனக்கு ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க.
அவங்கலேருந்து நான் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் பண்ணுவேன். யூ ஃபாலோ ஏ சிஸ்டம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4வது பேஷண்ட்லேருந்து கணக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் இப்படி இதுலேருந்து 3வது பேஷண்ட்லேருந்து கணக்கு எடுக்கிறேன். இதுலேருந்து 4வது போயிட்டே இருக்கணும். தென் இட் இஸ் கே இன்டர்வல். இப்போ 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் இது 1, 2, 3, 4. அப்போ இங்கே 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அடுத்தது 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3. 8 பேர் எனக்கு நான் டார்கெட் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர். அந்த 8 பேரை எடுத்து உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். யூ ஃபாலோ எ சிஸ்டம் ஃபார் திஸ். ஓகேவா? சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஈஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். லார்ஜர் பாப்புலேஷனுக்கு இதை அப்ளை பண்ணலாம். இதுலேருந்து சப் குரூப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பயாஸ் இருக்கலாம் இதில். அதே மாதிரி ஸ்மாலர் பாப்புலேஷனுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. சப் குரூப்ஸ் இன்னார் தான் வரணுன்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேல், ஃபீமேல் அப்படிலாம் இதில் வந்து பிரிச்சுலாம் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் எதை ஒரு ரேண்டமாக ஒரு இன்டர்வல் தான் இதில் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள், அதே 1000 பேஷண்ட்ஸ் நான் 100 பேஷண்ட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா எவ்ரி 10th பேஷண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். 7வது பேஷண்ட்லேருந்து எவ்ரி 10th. அப்போ 7, 17, 27, 37, 47 இந்த மாதிரி எடுத்துனே போகிறது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைடுனா என்னது அப்படின்னா, நீங்கள் சப் குரூப்ஸ் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ராட்டிஃபைடு, இன்டர்வல் வந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இப்போ சப் குரூப்ஸ் இப்போ பார்த்துக்கோங்களேன், இவங்க எல்லாம் ஒரு சப் குரூப். இது பாருங்க, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு சப் குரூப், இது ஒரு சப் குரூப், இது ஒரு சப் குரூப். இப்போ சப்போஸ் இவங்கெல்லாம் ஏஷியன்ஸ், இவங்க அமெரிக்கன்ஸ், இவங்க ஜாப்பனீஸ், இவங்கெல்லாம் இந்தியன்ஸ். ஸோ அந்த மாதிரி சப் குரூப் பிரிக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். இப்போ ரேஸ், ஜெண்டர், ஏஜ் இதையெல்லாம் வச்சு பிரிக்கலாம். அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஓகேவா? ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இது வந்து ப்ரிசிஷன் நல்லா இருக்கும், ஃப்ளெக்சிபிள் சாம்பிள் சைஸ் இருக்கும், மோர் எஃபிஷியன்ட்டு, சப் குரூப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா டைமும் இது சூட்டபிள்னு சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டன் இதுக்கு இருக்கும். இந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் போகும். ஒரு பேட்ச் ரன் ஆகுது ப்ராசஸ் வேலிடேஷனில். நீங்கள் சாம்பிள் அட் டிஃப்ரெண்ட் டைம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. 1,50,000 டேப்லெட்ஸ் கம்ப்ரஸ் ஆகுது. நீங்கள் என்னங்க 60 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க. 20 மினிட்ஸில் சாம்பிள், 40 மினிட்ஸில் சாம்பிள், 60 மினிட்ஸில் சாம்பிள். அப்போ கம்ப்ரஷன் அட் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங் இட் இஸ் என் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். எப்படி அப்படின்னா, அதே மாதிரி சப் குரூப்ஸ் எடுத்துடுறோம். இந்த மாதிரி சப் குரூப்ஸ் நம்ம போன இதில் பார்த்தது தான். இந்த மாதிரி சப் குரூப்ஸ் கிடைச்சிடுறாங்க எனக்கு. இந்த சப் குரூப்ஸ்லேருந்து நான் ஒரு கிளஸ்டர் எடுக்கிறேன். இதில் ஒருத்தர், அப்புறம் இதில் ஒருத்தர், இதில் ஒருத்தர், இதில் இது ஒருத்தர். அந்த மாதிரி நான் ஒரு கிளஸ்டர் ஃப்ரேம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர், ஒரு 8 பேர் எனக்கு டார்கெட் நான் எடுத்து படிக்கணும்னா கிளஸ்டரா, அப்போ எல்லாருமே இதுக்குள்ளே அடங்குவாங்க. சாம்பிளும் எனக்கு கிடைச்சிடுது. இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் கிடைச்சிது அப்படின்னா அது கிளஸ்டர் சாம்பிளிங். சரியா? கிளஸ்டர் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், சப் குரூப்ஸ் கிடைக்கும், லார்ஜர் பாப்புலேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், டைவர்ஸ் பாப்புலேஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ண முடியும், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ், கிளஸ்டர்ஸ் எப்பவுமே வந்து பாப்புலேஷனை எக்ஸாக்டாக சொல்லிடும்னு சொல்ல முடியாது. காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ சப்போஸ் 2-3 கிளஸ்டர் ஒரே மாதிரி கூட உங்களுக்கு கிடைச்சிடலாம். யூ கான்ட் எக்ஸாக்ட்லி ஃபிட் இட். சம்டைம்ஸ் திஸ் மே ஹேப்பன். அதே மாதிரி லார்ஜர் சாம்பிள் சைஸ் இருந்தால் அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் கிளஸ்டர் சாம்பிளிங். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போமே. பேஷண்ட் அவுட்கம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய கண்ட்ரியில் எடுக்கிறீங்க, டேட்டா கிளஸ்டராக எடுக்கிறீங்க. ரேண்டம்லி சர்டன் கிளஸ்டர்ஸ், அப்போது சென்னை, கொல்கத்தா,
ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி வேற வேற ஊர்ல டேட்டா, இந்த மருந்து சாப்பிட்றவங்களோட டேட்டாவை நீங்க எடுக்கிறீங்க. அப்ப கிளஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்கன்னா அது கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகேவா? நெக்ஸ்ட், இது வரைக்கும் சொன்னது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றது, அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதுக்கு பேரு ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பர்பசிவ் சாம்பிளிங் இல்லை எக்ஸ்பர்ட் சாம்பிளிங்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல எடுத்து ஸ்டடி பண்ணணும். அப்போ நான் ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணேன். அந்த டாக்டரோட நாலேஜை வச்சு அவர் பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ண வைக்கிறேன். அவருடைய நாலேஜை அப்ளை பண்றாரு. இப்போ இந்தந்த பேஷண்ட்ஸுங்கெல்லாம் எடுத்தா இந்த ஸ்டடியில வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு பேரு ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங். இந்த ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரிவனா இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ட், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த சாம்பிள் சாய்ஸ். ஆனால் இதில் பயாஸ் இருக்கும், ஜென்ரலைசபிலிட்டி இருக்காது. அது ரொம்ப டஃப். ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட்டை பொறுத்தது. அந்த ரிசர்ச்சரோட எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து சம்டைம்ஸ் அந்த ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் சில ஹிடன் எலிமெண்ட்ஸும் இதுக்குள்ள இருக்கும். நாட் சயின்டிஃபிக்கலி ரிகரஸ். இது அப்படியே எக்ஸாக்டா சயின்டிஃபிக்கா ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைச்சிருமான்றது டவுட்டு தான். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ரேர் டிசீஸை வந்து படிக்கிறதுக்காக ஒரு ட்ரக் வச்சு படிக்கிறாங்க. அப்போ இந்த வேற வேற பேஷண்ட் வேற வேற இடத்துல ஸ்கேட்டர் ஆகிருக்க போறாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட், அவர் யார் இந்த கேசஸை பார்க்குறாரோ அவரை வச்சு நான் சாம்பிள் எடுத்து என்னோட ஸ்டடியை வந்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா அது ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். நெக்ஸ்ட், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிராண்ட், ஒரு புரோட்டீன் பவுடர், அதோட நல்லா இருக்குதா, வெயிட் கெயின் இருக்குதா, ஹெல்த்தியா இருக்காங்களா, நியூட்ரிஷனா இருக்குதா, உங்களுக்கு எனர்ஜி இருக்குதா அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கணும். அப்போ ஏன் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல யார் எடுக்குதுங்க? நான் என்ன பண்றேன், என்ட்ரன்ஸ்ல பக்கமா போய் நின்னுக்கிறேன். யாரெல்லாம் அந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்றாங்களோ அங்க வந்து ஒரு ஒரு சைட்ல சொல்றேன். நான் போய் நின்னுக்கிறேன். அங்க வரவங்கள மட்டும் நான் எடுக்கிறேன் என் கன்வீனியன்ஸ்க்கு, எல்லாரையும் கணக்கெடுக்காம. ஸோ ஒரு ஓரத்துல இருக்கவங்கள மட்டும் நான் கணக்கு, ஏன்னா அவங்க வந்து ஈஸி டு அக்சஸ் எனக்கு. ஆனா எல்லாரும் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்றேன். ஸோ அந்த மாதிரி சில டெசிஷன்ஸை நான் எடுக்கிறதால இது கன்வீனியன்ஸ், அக்கார்டிங் டு மை கன்வீனியன்ஸ், அதுதான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஸோ இது வந்து ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். லிமிட்டட் ஜென்ரலைசபிலிட்டி, பயாஸ் இருக்கும். அதே மாதிரி சில குரூப்ஸ் ரிப்பிட்டிஷன்ஸ் இதில் கிடைக்கலாம். உங்கள் டேட்டா செட் வந்து ஸ்கியூ மாதிரி ஆயிடலாம். எக்ஸாக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அது ஃபாலோ பண்ணாது. எக்ஸாம்பிள், ப்ரிலிமினரி டேட்டா பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் நியூலி லான்ச்டு மெடிகேஷன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யார் வராங்க அவங்கள மட்டும்தான் நான் எடுத்தேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதவங்க, வேற செகண்ட் விசிட் வராதவங்க, நான் பார்க்காதவங்க, அவங்களெல்லாம் நான் கணக்கெடுக்கலாம். பட் என்னுடைய கன்க்ளூஷனை பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். நெக்ஸ்ட், இப்போ நான் ப்ராபபிலிட்டி கோட்டா சாம்பிளிங். இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸை கொடுத்துருக்கேன், இமேஜினரி இது. இந்த செட் ஆஃப் பேஷண்ட்ஸில் எனக்கு 20 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் எனக்கு சாம்பிளாக வேணும் அப்படின்ற. அப்போ இவங்க, அப்புறம் இவங்க, அப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் இவர், இவங்களெல்லாம் வந்து நான் ஸ்டடிக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஈவன் இவங்களும் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா 20 வயசுக்கு உட்பட்டவங்க இவங்க கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா அது கோட்டா சாம்பிளிங் ஃப்ரம் ஏ லார்ஜர் டேட்டா. எனக்கு இந்த கிரைட்டீரியாவை யார் ஃபிட் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும் எடுக்கிறேன் நான். ஓகேவா? உதாரணம், இப்போ என் ஸ்டடியில் வந்து 60% ஃபீமேல்ஸ் அண்ட் 40% மேல் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபீமேல்லாம் வர 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 60% ஃபில் ஆன பிறகு நிறுத்திடுவேன். 40% மேல் ஃபில் ஆன பிறகு அந்த சாம்பிள் சைஸ் டிட்டர்மின் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ப்ரீ டிட்டர்மின் பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பிள் எடுக்கிறதுன்றது கோட்டா சாம்பிள். இப்போ 5 வயசுக்கு உட்பட்டவங்க, 10 வயசுக்கு உட்பட்டவங்க, 15 வயசுக்கு உட்பட்டவங்க, நான் சாம்பிள் இதில் 5 பேர், இதில் 6 பேர், இதில் 10 பேர், அந்த மாதிரி டெசிஷன் எடுத்து என் டோட்டல் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது கோட்டா சாம்பிளிங். ஸோ இது வந்து சப் குரூப்ஸ் கிடைக்குது, காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாம். இதுலேயும் லிமிட்டட் ஜென்ரலைசபிலிட்டி தான். பாப்புலேஷன் டேட்டா மொத்தம் தெரிஞ்சாதான் நான் இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அது வந்து டஃப். சாம்பிளிங் எரர் வந்து எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரிலாம் இதில்
டிட்டர்மின் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்னோ பால் சாம்பிளிங். ஸ்னோன்றது என்னது? பனி. ஸோ அது வந்து இப்போ இப்படி ஒரு சாம்பிள் இருக்குது. இது வந்து ஸ்னோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் உருள 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 பெருசாயிட்டே போகும். அந்த ஸ்னோ அது கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது கீழே உருண்டு 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 போக போக அது வந்து பெருசாயிட்டே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேர் டிஸார்டர் எடுத்து படிக்கிறேன் நான். அப்போ என்ன ஆகுது? இவர் வந்து இவரை ரெஃபர் பண்றாரு. இங்க ஒரு பேஷண்ட் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீமோஃபீலியா வச்சுக்கோங்களேன். ஹீமோஃபீலியா கேஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஹீமோஃபீலியா பேஷண்ட்டுக்கு எங்கோ அவங்க பார்த்துருக்கலாம் இன்னொருத்தரை. அவங்க ரெஃபர் பண்ணி இங்க ஒருத்தர் இருக்காரு, அந்த டேட்டா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு இன்னொருத்தரை ரெஃபர் பண்றாரு. இதே மாதிரி இவரு இன்னொருத்தரை ரெஃபர் பண்றாரு. அவரு இன்னொரு 2 பேரை ரெஃபர் பண்றாங்க. அவங்க ஸ்டடிக்குள்ள வந்துடுறாங்க. இவரு இன்னொருத்தரை ரெஃபர் பண்றாரு. அவரு இன்னொருத்தரை ரெஃபர் பண்றாரு. இப்படி ரெஃபரல் மூலியமா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா ஹார்ட் டு ரீச் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், ஃபிளெக்சிபிள் அண்ட் அடாப்டிவ். இதுலயும் ஜெனரலைசபிலிட்டி இருக்காது. ரெஃபரல் ஹோமோஜீனியஸா இருக்கும். செயின்ஸ் மேபி ஹோமோஜீனியஸ். ஒரே மாதிரி ரெஃபரல்ஸ் கூட வரலாம். ஒரே செட் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு வித்தியாசமான பேஷண்ட்ஸ் இதுக்குள்ள கிடைக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்னா தமிழ் சார்ந்தவங்க கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிளஸ்டராக நிறைய பேர் கிடைச்சா உங்கள் இன்ஃபர்மேஷன் இன்னும் நல்லா இருக்கும். எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அந்த டிசீஸ் இருக்க இன்னொருத்தரை பற்றி சொல்றாரு இல்லையா? அதனால எத்திக்கல் கன்சர்ன்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேர் டிசீஸ் who ஆர் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் டு ட்ரெடிஷ்னல் மீன்ஸ். நம்ம டாக்டருக்காக வெயிட் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ நான் இன்னொருத்தரோட ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோஃபீலியா இல்லைன்னா சிக்கிள் செல் அனீமியா, இந்த மாதிரி இதுக்கு பேஷண்ட் சாம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்னோபால் சாம்பிளிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாப்புலேஷன், சாம்பிள் சைஸ், ஸ்மால் சாம்பிள், லார்ஜ் சாம்பிள், சாம்பிளிங், அதுக்கப்புறம் எசன்ஸ் ஆஃப் சாம்பிளிங், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. தேங்க்யூ.